ஜூன் 19, 1990 பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃபிளைட் 5390 பர்மிங்ஹாம் இங்கிலாந்து ஏர்போர்ட்ல இருந்து மலாகா ஸ்பெயினுக்கு 81 பேசஞ்சர்ஸ் ஏத்திக்கிட்டு போயிட்டு இருந்தது. ஸ்மூத்தா டேக் ஆஃப் ஆன இந்த பிளைன் ஒரு 10 நிமிஷத்திலேயே கிட்டத்தட்ட 17,000 அடி பைலட்ஸ் கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கேபின் க்ரூவும் அவங்களோட மீல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல கேபின் க்ரூக்கு காக்பிட்ல இருந்து பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி சீனியர் கேபின் க்ரூ மெம்பர் ஒருத்தர் உள்ளார போய் பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. காக்பிட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய விண்ட் ஸ்கிரீன் உடஞ்சு தனியா வெளில போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாத அந்த லெஃப்ட் சைட்ல உட்கார்ந்த கேப்டன் பாதி உடம்பு வெளியிலையும் பாதி உடம்பு உள்ளார ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ்லயும் இருந்தது. அவரோட தலையும் மேல் உடம்பு பகுதியும் வெளியில பயங்கரமான காத்துலயும் அந்த கோல்டுக்கும் எக்ஸ்போஸ் ஆகி இருந்தது. கீழே அவரோட கால் பகுதி ஃபிளைட்டோட கண்ட்ரோல்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தது. அந்த லெஃப்ட் சைட் விண்ட் ஸ்கிரீன் உடஞ்சதுனால கேபின் ஃபுல்லாவே பயங்கரமா டீகம்ப்ரஸ் ஆகி ஆட்டோ பைலட் சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகாம போயிடுச்சு. இப்போ அந்த கோ பைலட் மேனுவலா பிளைனை ரன் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் அந்த காக்பிட்ல இருந்த செக்லிஸ்டா இருக்கட்டும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெளியில பறந்து போயிடுச்சு. இன்க்ளூடிங் இன்னொரு பைலட் கூட இப்ப கூட இல்ல. இவர் ஒருத்தர் மட்டும் தான் இந்த பிளைனை இப்போ மேனுவலா ஹேண்டில் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. 17,000 அடியில காக்பிட் டிஸ்எங்கேஜ் ஆயிடுச்சு. கேப்டன் பாதி உயிரோட வெளியில இருக்காரு. அது மட்டும் இல்லாது இந்த காக்பிட்ல இருக்கக்கூடிய டோர் உடைஞ்சு போய் அது போய் த்ராட்டில்ல மாட்டிடுச்சு. சோ தட் இந்த பிளைனோட ஸ்பீடையும் இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. பயங்கரமான ஸ்பீட்ல பிளைன் இப்போ கீழ் நோக்கி பறந்துட்டு இருக்கு. இந்த பிளைனை சக்சஸ்ஃபுல்லா இந்த கோ பைலட் லேண்ட் பண்ணாரா? இந்த 81 பேசஞ்சர்ஸ்க்கு என்னாச்சு? இந்த பைலட் சர்வைவ் ஆனாரா? இதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாது இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எதனால இந்த லெஃப்ட் சைட்ல இருந்த விண்ட் ஸ்கிரீன் உடைஞ்சதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமுமே இல்ல. வாங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செலஸ்டியல் விங்ஸை நீங்க இன்னும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபாலோ அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூன் 19, 1990 பிரிட்டிஷ் ஏர்வேஸோட ஒரு பர்டிகுலர் பிளைன் நார்மலா இங்கிலாந்துல இருந்து ஸ்பெயினுக்கு 81 பேசஞ்சர்ஸ் ஏத்திக்கிட்டு புறப்பட்ட இந்த பிளைன் டேக் ஆஃப் ஆகி ஒரு 10 நிமிஷத்திலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 17,000 அடியில பறந்துட்டு இருக்கும்போது காக்பிட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய விண்ட் ஸ்கிரீன் பயங்கரமா ஃபியூஸ்லேஜை விட்டு தனியா தெரிச்சு வெளில போயிடுச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்ததுனால அங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸான காத்து காக்பிட்குள்ளார ஆக்சிஜன் லெவல் எல்லாம் கம்மி பண்ணி பயங்கரமா காக்பிட் டீகம்ப்ரஸ் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைட்ல உட்கார்ந்து அந்த கேப்டன் பாதி வெளியிலையும் பாதி உள்ளாரையும் இருக்கிறாரு. கேபின் க்ரூ அந்த கேப்டனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ கோ பைலட் தான் எந்த டிசிஷன்னாலும் எடுக்கணும். இந்த பிளைனை கோ பைலட் தான் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இருக்கிற சமயத்துல ஃபர்ஸ்ட் கோ பைலட்டுக்கு தோணுன ஒரு விஷயம், இந்த ஒரு பர்டிகுலர் பிளைன்ல ஆக்சிஜன் எல்லாருக்கும் தேவையானது கிடையாது. இந்த காலத்துல நம்ம கிட்ட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஏரோப்ளைன்ல. இப்போ 250 பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போற பெரிய பெரிய ஏரோப்ளைன்ஸ்ல கூட ஒருத்தருக்கும் தேவையான ஆக்சிஜன் இருக்கு. பட் இது 1990 நடந்ததுனால 80 பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனே அந்த ஒரு பிளைன்ல இல்ல. அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. சோ வேகமா கீழே போயிட்டு இருக்க இந்த பிளைனை எப்படியாவது ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு. சோ அதை யோசிச்சு ஓரளவுக்கு பிளைனை ஸ்டெபிலைஸ் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேபின் க்ரூக்கு சொல்றாரு, பைலட்டை நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், நீங்க உள்ளார போய் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் அலர்ட் பண்ணுங்க, இந்த ஒரு சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி பிரேஸ் பொசிஷனுக்கு கொண்டு போங்கன்னு. வழக்கமா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பிளைன் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும் அப்படின்னா பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் பிரேஸ் பொசிஷன்ல சீட்ல இருந்து கீழே குனிஞ்சு உட்கார சொல்லுவாங்க. சோ அந்த அலர்ட் கொடுக்கறதுக்காக கேபின் க்ரூவை ரிலீவ் பண்ணி விடுறாரு. அந்த சமயத்திலேயே கேபின் க்ரூவோட கையுமே ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப நேரமா அந்த ஃபோர்ஸான காத்துல பைலட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த கோ பைலட் பைலட்டை எவ்வளவு உள்ளார இழுக்க ட்ரை பண்ணியும் அவரால் இழுக்க முடியல. ஃபைனலா இந்த கேபின் க்ரூ திருப்பி உள்ளார இந்த கோ பைலட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ பைலட்டை இந்த கேப்டனை அந்த கேபின் க்ரூ ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கோ பைலட் அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, ஓகே பிளைன் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு, இப்போ ஏடிசியை கான்டாக்ட் பண்ணி எமர்ஜென்சி லேண்டிங் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பட் இப்போ அடுத்த சவால் அவருக்கு வருது. காத்து பயங்கரமான ஸ்பீட்ல வரதுனால இந்த காத்தோட சத்தம் ஏடிசி என்ன பேசுறாங்கன்றதே இவரால கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுது. இவரும் எவ்வளவோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாலும் இவரால ஏடிசி கிட்ட இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கேட்க முடியல அந்த சத்தத்துல. இந்த சமயத்துல இந்த கேபின் க்ரூ ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாரு. ஏன்னா ரொம்ப நேரமா அந்த ஃபோர்ஸான காத்துல கேப்டனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவருக்குமே அவரோட பாடி பார்ட்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால அவருமே சொல்றாரு, கேப்டனை பேசாம விட்டுறலாமா, ஏன்னா ஆல்ரெடி அவரோட பாதி உடம்பு வெளியில இருக்கு, அவர் ஆல்ரெடி அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, ஆக்சிஜனும் கிடையாது, பயங்கரமான குளிரான அந்த டெம்பரேச்சர்லயும் அவர் இருந்திருக்காரு. சோ அவர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம அவரை விட்டுறலாமா அப்படின்னு கேட்கும்போது கோ பைலட்
இல்ல விடாதீங்க, ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது எதனால இப்படி சொல்றாருன்னா, இது 2 விஷயம். முதல் விஷயம் வந்து மேபி அவர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம், இன்கேஸ் அவர் இந்த சமயத்துல வெளியில விட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி பிளைன் போயிட்டு இருக்க ஸ்பீட்ல அவர் வெளியில போய் லெஃப்ட் சைட்ல இருக்கிற இன்ஜினை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவர் வந்து இன்ஜினை டச் பண்ணாம அந்த விங்குக்கு மேல போனாருனாலும் டெயில் பிளைன்ல போய் இடிச்சு பிளைனை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லி கோ பைலட் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு கேபின் க்ரூக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா ஃபைனலா இந்த கோ பைலட்னால ஏடிசி கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது. அண்ட் ஏடிசியும் வந்துட்டு இவங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி சவுத்ஹாம்ப்டன் ஏர்போர்ட்ல எமர்ஜென்சி லேண்டிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலி எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி ஆட்டோ பைலட் சிஸ்டம் இல்லாம, இது வந்து 1990ல சொல்றேன், மேனுவலா எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எந்த ஒரு செக்லிஸ்ட் இல்ல, டாக்குமெண்ட் இல்ல, எதுவுமே இல்லாதி இந்த கோ பைலட் சக்சஸ்ஃபுல்லா 81 பேசஞ்சர்ஸோட சவுத்ஹாம்ப்டன் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றாரு. 81 பேசஞ்சர்ஸும் எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்லாம சக்சஸ்ஃபுல்லா சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாதி இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பைலட்டுமே பல காயங்களோட உயிரோட தப்பிச்சிருக்காரு. அந்த கோ பைலட் அந்த இடத்துக்கிட்ட அந்த டிசிஷன் எடுக்கல அப்படின்னா இந்நேரம் அந்த பைலட் உயிரோட இருந்திருக்க மாட்டாரு. அந்த கோ பைலட்டுக்கு தான் அந்த பைலட் வந்து எல்லா தேங்க்ஸையும் சொல்லணும். அண்ட் அந்த கேபின் க்ரூவோட கையில கொஞ்சம் காயங்களோட அவருமே உயிர் தப்பிச்சிருக்காரு. இந்த கோ பைலட் 81 பேசஞ்சர்ஸையும் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணதுனால அண்ட் இப்படி ஒரு சிச்சுவேஷனை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுனால இவருக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹானரும் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எதனால இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரிய வந்தா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் தெரிய வர விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் விண்ட்ஷீல்ட் வந்து 27 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஃபியூஸ்லேஜ்க்கும் அந்த விண்ட்ஷீல்டையும் செக்யூர் பண்றதுக்கு மொத்தமா 90 ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 90 ஸ்க்ரூஸ்ல 83 ஸ்க்ரூஸோட டயமீட்டர் ரொம்ப சின்னதா இருந்திருக்கு. மீதி 6 ஸ்க்ரூவோட டயமீட்டர் தான் கரெக்டான சைஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்க்ரூ அதோட சைஸ் சின்னதா யூஸ் பண்ண ஒரே காரணத்தினால மேல பறக்கும் போது கேபின்ல ஒரு பிரஷர் இருக்கும், வெளியில ஒரு பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர் டிஃபரன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம இந்த விண்ட் ஸ்கிரீன் வந்து ஃபியூஸ்லேஜ் விட்டு கலண்டு தனியா தெரிச்சு வெளில போயிருக்கு. ஒரு சின்ன ஸ்க்ரூ இன்ஸ்டாலேஷன் அதை கரெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. லக்கிலி இந்த ஒரு இன்சிடென்ட்ல கோ பைலட் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. பட் இதுவே வந்து வேற ஏதாவது சிச்சுவேஷன் நடந்துச்சு, இந்த 17,000 அடி இல்லாதி இன்னும் கொஞ்சம் மேல போய் நடந்துச்சுன்னா கண்டிப்பா பைலட்டையும் காப்பாத்திருக்க முடியாது. கோ பைலட்டுக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. பைலட்டே இல்லாம பிளைன் கிராஷ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஏரோப்ளைன் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஸ்மால் திங்ஸ் மேட்டர்ன்றது அகைன் இதுல இருந்தும் தெரிய வருது. குட்டி ஸ்க்ரூ தான் அது எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்றது இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அது வந்து ஒரு பெரிய லெசனை கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்க்ரூ இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே பயங்கரமா ஸ்ட்ரிக்ட்டா புது ரூல்ஸ் எல்லாம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. இந்த இன்சிடென்ட் பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்சிடென்ட் ஆவது 1990ல நடந்தது. பட் இதே மாதிரியே ஒரு விண்ட் ஸ்கிரீன் ஃபெயிலியர் 2018ல ஒரு ஏர்பஸ் பிளேன்ல நடந்திருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம செலஸ்டியல் விங்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, this is me, Vaskar Endrash. Bye bye, take care, keep smiling.